பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா முக்கியமாக ஓத வேண்டிய 4 விஷயங்களை நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். மூன்றுமே பாத்தீங்கன்னா 3 நபிமார்கள் ஓதிய துவாக்கள், அது இல்லாம ஒரு சலவாத்து, மொத்தமா 4 விஷயம். இதை இந்த வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்கள்லயுமே ஓதிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த நாட்கள்லாம் துவாக்கள் ஏற்கப்படுவதற்கு ரொம்ப சிறப்பான நாட்கள். எல்லாத்துக்கும் மேல நம்ம ரமலான் மாசத்துல இருக்கிறோம். ரமலான் மாசமே நமக்கு துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நாட்கள் தான் நம்ம சொல்லணும். நோம்பாளியா இருக்கக்கூடிய நிலைமையிலும் சரி, நோன்பு திறந்து இரவு நேரத்திலயும் சரி, 2 நேரமுமே நமக்கு துவாக்கள் ஏற்கப்படும் இந்த நாட்கள்ல. ஏன்னா பொதுவான நாட்கள்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லி அந்தந்த நேரங்கள்ல தான் துவாக்கள் ஏற்கப்படும் இருக்குது. ஒண்ணு மக்ரீபுடைய நேரம், அப்புறம் 5 நேரத்துடைய பாங்கு சொல்லக்கூடிய நேரம், ஃபருள் தொழுகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லப்பட்டாலும், இப்ப ரமலான்ல மட்டும் என்னன்னா, ஒரு நோம்பாளி காலையில சஹருக்கு எந்திரிச்சு இந்த சஹர் சாப்பிட்டுட்டு இந்த நீயத் வைக்கிறாங்கல்ல, அந்த நேரத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நோன்பு நீயத் வச்சதுல இருந்து நோன்பு திறக்கிறதுக்காக இஃப்தார் உட்கார்ற வரையுமே அவங்க கேட்கிற துவாக்கள் கபுலாகும். அதே மாதிரி இஃப்தாரை முடிச்சதுக்கு பிறகு என்ன ஆகுது, மஹ்ரீப் வந்துருது. மஹ்ரீபுக்கு அப்புறம் என்ன ஆகுது, நமக்கு இரவாயிருது. ரமலானுடைய இரவுகள் 30 நாளுமே பாத்தீங்கன்னா அல்லாஹு துவாக்களை ஏற்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான், நரக நெருப்புல இருந்து விடுதலை கொடுக்குறாங்க. அப்ப மஹ்ரீபுக்கு அப்புறம் இருந்து என்ன ஆகுது, துவா கபுலாவுது. அப்ப காலையில இஃப்தார்ல இருந்து மஹ்ரீப் வரையுமே துவா கபுலாவுது. மஹ்ரீபுக்கு அப்புறம் இருந்து இரவு தூங்குற வரையுமே நமக்கு துவா கபுலாவுது. அப்படி பார்த்தா இரவும் சிறப்பு, பகலும் சிறப்பு. அப்படி சிறப்பான நாள்ல இருக்கும். அதனால இப்ப நான் சொல்ற இந்த 4 துவாவையும் 33 முறை ஓதுங்க. எப்ப ஓதுறதுன்னா முக்கியமே இல்ல, இந்த நாளுடைய 24 மணி நேரமுமே சிறப்பு. அப்படிங்கறதுனால நீங்க பகல்ல ஓதலாம், சஹர்ல ஓதலாம், மஹ்ரீப்ல ஓதலாம், இரவுல ஓதலாம், படுத்து கொண்டே கூட ஓதலாம். ஏன்னா இந்த நாள் தான் நமக்கு இந்த ரமலான் மாசத்துல எல்லாம் இருக்கக்கூடிய நாள் எல்லாமே ரொம்ப பாக்கியமிக்க நாளாகவும் பாக்கியமிக்க நேரமாகவும் இருக்கனால 24 மணி நேரமுமே துவாக்கள் ஏற்கப்படும். மத்த நாள் மாதிரி கிடையாது. இதை நீங்க எப்ப வேணா செய்யலாம். அதே சமயத்துல ஒழு இல்ல, தொழுகை இல்ல, செய்யலாமான்னு கேட்டா தாராளமா செய்யலாம். ஒழு இல்லாட்டினாலும் செய்யலாம், தொழுகை இல்லாட்டினாலும் செய்யலாம். ஒரு 2 நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி உட்காந்து செய்யுங்க. ஏன்னா மத்த வேலையோடு சேர்த்து செஞ்சோம்னா நம்மளால ஒரு ஈடுபாடோட செய்ய முடியாது. இப்ப அது என்ன அமல்னு பாத்திரலாம். முதல்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம சலவாத்தை 33 முறை ஓதணும். எந்த சலவாத் வேணா நீங்க ஓதிக்கொள்ளலாம். நான் எப்பயுமே என்ன ஓதுவேன்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா இருக்கிற சலவாத்தா ஓதிடுவேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின், அதாவது நபியின் மீதும் நபியின் குடும்பத்தாரின் மீதும் சலவாத்து உண்டாகட்டும்னு சொல்லிட்டு 33 முறை ஓதிருங்க. அடுத்தது ரெண்டாவது என்ன ஓதுறீங்கன்னா, யூனுஸ் நபி அவர்களுடைய துவாவை 33 தடவை ஓதுறீங்க. யூனுஸ் நபி அவர்களுடைய துவா அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய உம்மத்துகள் அனைவருமே நபி யூனுஸ் அவர்களுடைய துவாவை ஓதுங்க, உங்களுடைய கஷ்டத்தை அல்லாஹ் தீர்க்காமல் விடமாட்டான்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். நம்ம துவால நம்ம என்ன கேட்கிறோம் சொல்லுங்க, 2 விஷயம் தான் கேட்போம். ஒண்ணு, எனக்கு இதெல்லாம் கொடுன்னு கேட்போம். இன்னொன்னு, எங்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்குன்னு கேட்போம். அப்ப நம்ம கஷ்டம் தான் அதிகமான நேரம் நம்ம துவால இருக்கும். நமக்கு இது வேணும் அது வேணுங்கிறதோட நமக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் இருக்கிறதுதான் பெருசா தெரியும். அதனால அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு அந்த துவா, யூனுஸ் நபி அவர்களுடைய துவாவை 33 முறை ஓதுங்க. அல்லாஹ் குரான்லயே சொல்லிட்டா, நாம யூனுஸ் இந்த துவாவை ஓதினார், ஓதிய உடனே அவரை காப்பாற்றினோம், அதே மாதிரி முஃமின்களையும் காப்பாற்றுவோம் அப்படின்னு நல்லா என்ன பண்ணிட்டான், வாக்களித்து விட்டான் குரான்லே. மாஷா அல்லாஹ். இதை என்ன பண்ணுங்க, 33 முறை யூனுஸ் நபி அவர்களுடைய துவா ஓதிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கறதுதான் யூனுஸ் நபி அவர்களுடைய துவா. அடுத்தது மூணாவது, ஃபர்ஸ்ட் சலவாத்து யூனுஸ் நபி துவா. அடுத்தது மூணாவது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள்ல அதிகமா ஓதி வந்ததும், இன்னும் பக்ரா சூரால அல்லாவே ஒரு அடியான் இந்த துவாவை ஓதினான், அவன் எதை கேட்டாலும் இம்மையிலையும் கொடுப்பேன் மறுமையிலையும் கொடுப்பேன்னு சொன்னதாக இருக்கக்கூடிய இந்த ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை 33 முறை ஓதுங்க. ஏன்னா இந்த துவா தான் பாத்தீங்கன்னா இம்மையிலையும் சிறந்தது கொடுக்கும், மறுமையிலையும் சிறந்தது கொடுத்து நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பு கொடுக்கும். ஏன்னா அதனுடைய அர்த்தமே அதுதான் இருக்கு. இதை 33 முறை ஓதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க, இதை கொண்டு நீங்க கேளுங்கன்ட்டு. அல்லாஹும் சொல்லியிருக்கான், நீங்க எதை கேட்டாலும் சரி இதை மட்டும் ஓதி விட்டா நீங்க கேட்டதை விட சிறந்ததை கொடுப்பேன்ட்டு. அப்ப இதை 33 முறை. கடைசியா பாத்தீங்கன்னா நாலாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான துவா. பார்க்க போனா முதல்ல சலவாத்து, அடுத்த 3 துவா தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்னு யூனுஸ் நபி, இன்னொன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, மூணாவது பாத்தீங்கன்னா மூசா நபி.
மூணுமே குரான்ல தான் வந்திருக்குது. இப்போ மூசா நபி இது சொல்லும் போது நம்ம என்ன சிறப்பு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, யூனுஸ் நபி இது கஷ்டத்தை போக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஈருலக நன்மையும் தரும். அதே மாதிரி மூசா நபி அவர்கள் ஓதுனது பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இல்லாத அனைத்தையும் இந்த உலகத்தில் பெற்றுத்தரும். ஏன்னா மூசா நபி இதை ஓதும் போது எப்படி இருந்தாங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு தேவை இல்ல, 100 தேவை இருந்துச்சு. அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்ல, சாப்பாடு இல்ல, குடும்பம் இல்ல, எதுவுமே இல்லாம ஓதுனாங்க. இதை ஓதுன உடனே அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. அதனால இதை ஓதுங்க. இதை ஓதுனீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே அல்லாஹ் பெற்று கொடுத்துருவான். ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளையமின் ஹைரின் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லிட்டு 33 முறை இதை ஓதிட்டு உங்க தேவையை கேளுங்க. நீங்க தேவையே கேட்காட்டினாலும் கூட இதுவே உங்களுக்கு உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் புரிஞ்சு சரி பண்ணி வச்சிடும். இன்ஷா அல்லாஹ் இதை இருந்து வியாழன் வெள்ளி நாட்கள்ல ஓதிக்கொள்ளுங்க. இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரமலான் மாசத்துல நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.